ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு காலேஜ் சேவா. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா ஏஷியன் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் இருக்கோம். அங்கே நம்ம ஒன் ஆஃப் த தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோம். ஹலோ பிரஷிதா. Hi. அவங்க பேர் வந்து பிரஷிதா. Yeah. எந்த ஊர்மா நீங்கள்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். சரி, இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் +2 முடிச்சிங்க நீங்கள்? நான் வந்து ஒரு இயர் ட்ராப் எடுத்தேன் ஓகே 2023 ஓகே 23ல +2 முடிச்சிங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ரைட்? ஃபர்ஸ்ட் இயர். ஓகே 23ல எவ்வளோ மார்க் எடுத்தீங்க நீட்டில்? நான் ஃபர்ஸ்ட் இயர் ட்ராப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சோன்னே எடுத்தது வந்து 200+ எடுத்திருந்தேன். ஓகே அதுக்கப்புறம் செகண்ட் இயர் ஒரு வருஷம் கேப் 24ல எழுதுனீங்களா? எழுதலையா? எழுதினேன். ஓகே அதில் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. 300 350. ஓகே அந்த ரேஞ்ச் தான் எடுத்தீங்க. ஓகே ஓகே இப்போ 25ல வந்து எழுதி வந்திருக்கீங்க. ஓகே இது எவ்வளோ மார்க்குமா? எதுல சொல்றீங்க? 25ல அதான் சொல்றேன். அதுதான் 350 ஓகே. சரி, இப்போ நிறைய கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போய் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன ரீசனுக்காக உஸ்பெக் வந்து சூஸ் பண்ணீங்க? உஸ்பெக் ஏன் சூஸ் பண்ணா சேஃபான கண்ட்ரியும் கூட. பிகாஸ் நான் கிர்கிஸ்தான் பார்த்தேன், கஜகஸ்தான் பார்த்தேன், எல்லா கண்ட்ரியுமே பார்த்தேன். ஸோ அப்போ இந்த காலேஜ் பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு இன்னும் பெட்டராக இருந்துச்சு. ஸ்டாஃப்ஸ் வந்து நம்ம இந்தியன் ஸ்டாஃப் இருந்தாங்க மெயின், அது ஒரு ரீசன். ஓகே இந்த ஸ்டாஃப்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளோட நிறைய இந்தியன் யூனிவர்சிட்டி நிறைய டீச்சர் அந்த ஸ்டாஃப். ஓகே ஸோ அந்த ஒரு பர்பஸ்னால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அப்ராட்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்தால் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்றாங்க. பட் ஏஷியா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டு. பட் நாங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் விசிட் பண்ண கண்ட்ரியை விட அந்த கண்ட்ரியில் உஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக தெரிஞ்சுது. அதில் நாங்கள் பார்த்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக தெரியுது எங்களுக்கு. லைக் கிளாஸ் ரூம்ஸும் சரி, இது அகாமடேஷனும் சரி, ஃபுட்டும் சரி. நாங்கள் இப்போ வந்து 2 days ஆகுது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்றதோட நல்லாவே இருக்கு. சரிங்களா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஏஷியா இல்லாம வேற ஏதாவது காலேஜ்ல உஸ்பெக்ல படிக்கிறாங்களா? அவங்க ஏதாவது வந்து ஃபீட்பேக் ஏதாவது சொன்னாங்களா அதை பத்தி? நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தேன். பட் அதை விட பெட்டராகவே இங்கே இருக்கு. அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஃபுட்டும் நம்ம இந்தியன் குக் தான் சமைக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஹாஸ்டல் பிரச்சனையே கிடையாது. லைக் டோட்டலி ஒரு 4 ஸ்டார் 5 ஸ்டாரோட இதில் தான் நமக்கு இருக்கும். ஏசி இருக்கு, ஹீட்டர் இருக்கு, பெட்டு கிளியரான பெட், நீட்டு, டெய்லி கிளீன் பண்றாங்க. ஹாஸ்டல் டெய்லி கிளீன் பண்றாங்க. ஸோ ஹாஸ்டல் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. எதுனாலும் டக்கு டக்கு நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. டீச்சர்ஸும் பெஸ்ட் டீச்சர்ஸ். சத்தியமா இப்போ நாங்க இங்க கேள்விப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்நேஷனல் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? எங்க இருந்து இருக்காங்க? எங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட் 4 சூப்பர் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. ஸோ அது போக எக்ஸ்ட்ரா வந்துட்டு ப்ராக்டிக்கல் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. லெக்சர் வந்துட்டு சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் எடுப்பாங்க உங்களுக்கு. அவங்க 4 பேருமே இந்தியன் ஸ்டாஃப்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. இங்க இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. எங்களோட செட்ல இருக்கவங்க வந்துட்டு இந்தியன், சவுத் இந்தியன் சைடு, நார்த் இந்தியன், நேபாளி அண்ட் பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இவங்க எல்லாருமே எங்க கூட படிக்கிறாங்க. சரி, இப்போ இதுல வந்து இப்போ ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு உஸ்பெக் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருப்பாங்களா அதுல? அந்த கிளாஸ்ல இருப்பாங்களா? இல்ல யாரெல்லாம் இருப்பாங்க? ஒன்லி இந்தியன்ஸ் இருப்பாங்களா இல்ல எப்படி? இல்ல, எங்களுக்கு வந்துட்டு இந்த 4 ஸ்டூடெண்ட் பாத்தீங்களா, எஜிப்தியன்ஸ் இருப்பாங்க கூட, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளி, அப்புறம் நார்த் இந்தியன், சவுத். அதாவது உஸ்பெக் ஸ்டூடெண்ட் இல்லாம ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை கம்பைன் பண்ணி கிளாஸஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பர்சன்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்டராக்ட் பண்ற, கம்யூனிகேட் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இங்க இருக்க பீப்புள்ஸ்க்கு பேசலாம். என்ன ஒரு ப்ராப்ளம்னா இங்க இருக்கவங்களுக்கு பெருசா இங்கிலீஷ் பேச வராது. நமக்கு உஸ்பெக் சொல்லி தருவாங்க. சோ அத வச்சு நம்ம கம்யூனிகேட் சரி, உஸ்பெக் சொல்லி தருவாங்கன்னு சொல்றீங்க இல்லீங்களா? ஈஸியா இருக்கா படிக்க? அண்ட் உஸ்பெக் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கத்துக்கணுமா எப்படி? கண்டிப்பா இங்க சர்வைவ் பண்ணணும். அட்லீஸ்ட் மார்க்கெட் போறோம், அந்த மாதிரி திங்ஸ் வாங்கணும். அதுக்கு இல்ல அதை விடுங்க, அது வந்து நெசசரி காமன் திங். அது நான் கேட்கறது வந்து உங்களோட ஸ்டடீஸ்க்கு. லைக் வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது சம்திங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுமா? இல்ல மேபி உங்க சீனியர்ஸ், அதாவது ஒரு 4th இயர் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ சம்திங் யாராவது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து உஸ்பெக் கத்துக்கிறது நல்லது. நான் என்ன சொன்னாங்கன்னா, தேர்ட் இயர்ல இருந்து எங்களுக்கு வந்துட்டு கிளினிக்கல் கிளாஸஸ் இருக்கும். அப்ப இங்க இருக்க ஹாஸ்பிட்டல் தான் போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற பீப்புள்ஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு உஸ்பெக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நாங்க மற்ற சப்ஜெக்ட் தாண்டி உஸ்பெக்கும் எனக்கு ஈக்குவலான
இம்பார்ட்டன்ஸ் இங்க கொடுக்குறாங்க. எல்லா செமஸ்டருக்குமே எங்களுக்கு ஓகே உஸ்பெக் லாங்குவேஜ் ஓகே இருக்கு. பிரதீஷா. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஒரு 1 இயர் கேப் எடுத்து வந்திருக்கீங்க. நீங்க நீட் படிச்ச இடத்துலயோ இல்ல உங்க ஸ்கூல்ல இருந்தா கூட யாராவது சம்வாட் ஏதாவது ஒரு 1 2 ஸ்டூடெண்ட்ஸாவது வந்து லோக்கல்ல வந்து சேர்ந்திருப்பாங்க யா இல்லைங்களா? யா அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. எந்த காலேஜ் படிக்கிறாங்க? நம்ம ஊர்ல சொல்றேன். ஆ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், ஓகே அதுக்கப்புறம் டென்டிஸ்ட் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. ஓகே. அவங்க கூட அந்த கண்டிப்பா மாதிரி நீங்க காண்டாக்ட்ல இருப்பீங்க இருக்கு. இல்லைங்களா? சப்ஜெக்ட் வைஸ் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணீங்களா? யா ஏதாவது வந்து கண்டிப்பா. டிஃபரன்ஸ் இருக்கா? இல்ல வந்து நம்ம ஊர்ல படிக்கிற மாதிரி தான் இங்கேயும் சேம் இருக்குங்களா? இந்தியனோட சிலபஸ் தான் எங்களுக்கு இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு அதுல நான் ரொம்பவுமே கான்சியஸா இருந்த அந்த விஷயத்துல ம் ரொம்பவுமே சின்ன சின்ன விஷயமும் பார்த்தேன். பட் ம் ஈக்குவலி சேம் இந்தியன் சிலபஸ் தான் நாங்களும் ஃபாலோ பண்றோம். ம். ஸோ எஃப்எம்ஜிக்கும் எந்த இப்ப நீங்க ப்ராப்ளமும் நீங்க வராது. கொண்டு வரும்போது புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பீங்க, யா, ரைட்? பட் இங்க வந்து லைப்ரரியில நாங்க பார்த்த வரைக்கும் இந்தியன் ஆத்தர்ஸ் புக்ஸும் இருக்குன்ற மாதிரி நாங்களும் பார்த்தோம். as well as ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டதுக்கு, யா. ஃபேக்கல்ட்டி கிட்ட கேட்டதுக்கும் சொன்னாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃப்ரீயா இருக்கும் ஆமா இல்லைங்களா? கரெக்ட்டுங்க. சரி ஓகே ஓகே. கிளைமேட்லாம் செட் ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு? அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. கொஞ்சம் ம் கோல்டு இங்க அதிகம்னால சரி சரி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செட் ம் ஆயிட்டு இருக்கோம். ஸோ ஓகே ஓகே. கோல்டு மட்டும் இங்க கொஞ்சம் அதிகம். கோல்டு மட்டும் சம்மர் இல்ல ப்ராப்ளம் இல்ல. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அவுட் ஆஃப் இந்தியான்னு வரும்போதே வந்து கோல்டு பாத்தீங்கன்னா அதிகம். வந்து கோல்டு ஜாஸ்தி தான் எல்லா கண்ட்ரியுமே. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா? அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுங்க, படிக்கிறதுன்றது மட்டும்தான் முக்கியம்னு வரும்போது மற்றது எதுவுமே முக்கியம் இல்லை. சரிங்க. இப்ப ஃபேமிலி பத்தி பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அப்பா என்ன பண்றாருமா? அப்போ வந்துட்டு ஐடிபிஎல் ஒரு கம்பெனில யூனியன் லீடரா இருக்காரு. ஓகே ஓகே. எங்க? இங்க கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ஓகே. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஆமா இல்ல அம்மாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கவர்மெண்ட் ஜாப். என்னவா இருக்காங்கம்மா? சிபிசி ஓகே. டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு ஓ ஓகே ஓகே. சரி, இப்போ உங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி என்னன்னு வந்து இருக்கு இப்ப காலேஜ்ல? கம்பேரிட்டிவ்லி இங்க இருக்க காலேஜ் பொறுத்த வரைக்கும் ம். ஈவன் தோ புக்காரா மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும், அங்கிருந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மி. கம்மி. அதை விடமே இது கம்மி. எவ்வளவு சொல்லுங்க? இப்போ ஃபீஸ் எவ்வளவு? எங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ம். ஃபர்ஸ்ட் இயர்க்கு வந்துட்டு டோட்டலா $7,300 வந்து $300 டோட்டலா ஃபுட், $7,300. அகாமடேஷன், ம். காலேஜ் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து நான் சொல்றேன். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா விசா ப்ராசஸிங், எல்லாமே ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அண்ட் ம், பிக்கப் ட்ராப் ம், எவ்ரிதிங் இதுல வந்துடுது. everything. ஆமா. ஓகேம்மா ஓகே. சூப்பர் சூப்பர். இப்போ உங்களுக்கு எஜுகேஷன் லோன் ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? இல்ல சார் எஜுகேஷன் எடுக்கல. டோட்டலா நாங்க வந்தோம் அந்த மாதிரி தான். ஓகே ஓகே. பட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது லோன்ஸ்லாம் எடுத்திருக்காங்களா? அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? நானுமே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். பட் அதுக்கப்புறம் நாங்க விட்டுட்டோம் அந்த ஃபேமிலியில வந்துட்டோம். ஆனா எடுத்திருக்காங்க. நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ம். எனக்கு இப்ப தெரிஞ்ச class. பேரண்ட்ஸ் மத்தியிலயும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலயும் ஒரு தாட் என்ன தெரியுங்களா? கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சா வந்து பாத்தீங்கன்னா நல்லா சொல்லி தருவாங்க, ம், பிரைவேட் காலேஜ்ல நல்லா சொல்லி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அதே நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் பிரைவேட் காலேஜஸ்க்கும் இப்ப நம்ம ஸ்கூலே கூட பாக்குறோம் இல்லைங்களா? yeah. எல்லாரும் ஏன் நம்ம பிரைவேட் ஸ்கூலை ப்ரிஃபர் பண்றோம்? ஏன்னா அங்க education கண்டிப்பா நல்லா இருப்பாங்க, இருக்கும். எஜுகேஷன் வந்து நல்லா இருக்கும் ம், அப்படின்றதுக்காக ப்ரிஃபர் பண்றாங்க. பட் ஆனா காலேஜ்னு வரும்போது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா government college. கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்றது மட்டும் வந்து நம்ம இந்தியாலயும் அப்படிதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட மைண்ட் செட் இருக்கு. இங்கேயும் அந்த மாதிரி தான் இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அப்படி எதுவும் தெரியல சார். பிகாஸ் நான் கம்பேர் பண்ண வரைக்குமே இந்த காலேஜ் அந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு பெட்டரான ஃபீல் ஆச்சு. எந்த வகையில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜி கோச்சிங் இங்க இருக்கு. இங்க ஸோ இருக்கு. அங்க எப்ப இதுல இல்ல. கொடுக்குறாங்க? எங்களுக்கு வந்துட்டு டோட்டலா அதை இது பண்ண மாட்டாங்க. பட் நடுவுல எங்களுக்கு செமஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஃப்ரீ டைம் இருக்கும் எஸ் பார்த்தீங்களா, எஸ் புரியுதுமா. கொஞ்சம் பேர்டன் கம்மியா இருக்கும்போது எஃப்எம்ஜி கோச்சிங். ஓகே. எல்லா வருஷமும் எனக்கு எஃப்எம்ஜி அதுக்கு கோச்சிங் ஏதாவது இருக்கும். தனியா சார்ஜ் பண்றாங்களா இல்ல ஃப்ரீயா? இல்ல ஃப்ரீ இல்ல ஃப்ரீ. இது ஃப்ரீயா எல்லாமே இது இருக்கு. ஓ கூட ஃப்ரீயா வந்தது. பண்றாங்க. தனி ஓகே சார்ஜ்ல எதுவுமே கிடையாது. சரிங்கம்மா. ஸோ டீச்சர்ஸும் வந்துட்டு நிறைய மெட்டீரியல்ஸ் எனக்கு கொடுக்குறாங்க. ம் அப்பார்ட் ஃப்ரம் அவங்களே தான் டெய்லியுமே ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எனக்கு சொல்லி தராங்க. ஸோ ம் புக்ல இருந்து அப்படியே சொல்லி தர மாதிரி கிடையாது. ம் டெய்லியும் அவங்க ப்ரெசன்டேஷன் எழுதி ம் ப்ரெசன்டேஷன் மேக் பண்ணிட்டு வந்து எங்களுக்கு போட்டு சொல்லி தருவாங்க. ஸோ ம் அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே இவங்கிட்ட பிடிச்ச விஷயம். ம் ம் சில நம்ம ஊர்லயா இருக்கட்டுமே புக் வச்சு சொல்லி ம் தருவாங்க. இல்ல அவங்க அதை தெரிஞ்சு வச்சு சொல்லி தருவாங்க. ஓகே. டெய்லியும் நைட் உட்காந்து ப்ரிப்பேர் பண்றாங்க ம் டீச்சர்ஸ். அந்த ஒரு விஷயம் பெட்டரா இருக்கு இங்க. பட் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து அட்மிஷன் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். நான் என்னென்ன highly recommend பண்ணுவேன். ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? லைப்ரரி ஓகே பெஸ்டா இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் ஆப்ஸ் வந்துட்டு எங்களுக்கு ஃபுல்லா இன்டர்நெட் ஃபங்க்ஷன் ஃபுல்லா இருக்கு. ஓகே. ஸோ அது இல்லாம வந்துட்டு எங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க டீச்சர்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு நைட் உங்களுக்கு ஒரு டைமுக்கு வந்துட்டு டவுட் இருக்கு. இங்க மோரோவர் எல்லாம் படிக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப நேரம் படிப்பாங்க. ஐ மீன் நைட் டைமுக்கு சீரியஸ் படிப்பாங்க. அப்படி இருக்கும்போது டீச்சர்ஸ் டவுட் இருக்குன்னா ஆன் ஸ்பாட் நாங்க மெசேஜ் பண்ணா உடனே ரிப்ளை பண்றாங்க ரிப்ளை எங்களுக்கு. பண்ணுவாங்க யா யா அன் யா டைம்ல கூட. ஓகே கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு நீங்க எப்போ மெசேஜ் பண்ணாலும் வாய்ஸ் ரெக்கார்ட் ஃபுல்ல
புரியல அப்புறம் டாபிக் புரியல நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த டாபிக் டோட்டலா அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி 2-3 மினிட்ஸ் அமைச்சது தான் அவங்க போய் தூங்குறாங்க. ஓகே ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு டீச்சர்ஸ். புரியலன்னா எந்த டைம் அவங்க இப்போ அவங்களுக்கு நம்ம லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம போய் கேட்கலாம். அவங்க அவங்களோட லாங்குவேஜ்ல சொல்லி தராங்க. ஸோ அந்த விஷயம் இருக்கு. இங்க இருக்க ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே ஹிந்தி தெரியும். ஓ அப்படிங்களா? எல்லா ஸ்டாஃப்க்குமே ஹிந்தி நீங்க தெரியும். ஹிந்தி பேசுவீங்களா? ஏதோ கொஞ்சம் 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 இப்பதான் கத்துக்கிறீங்க. நிறைய ஓ ஹிந்தி ஒன்றும் பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸ் இல்லம்மா, அது ஈஸி தான். ஹிந்தி வந்து ரொம்ப டஃப்லாம் கிடையாது, ஈஸியா கத்துக்கலாம். ஒரு 6 months தான் கத்துக்கலாம். நம்ம ஊர் காலேஜ்னாலுமே எப்படி இருக்கும்னா நீ படிக்கிறியா படி இல்லைன்னா கண்டுக்க மாட்டாங்க. நம்ம லீவ் போட்டா நம்ம கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த ஊர் காலேஜ் எங்களோட ஸ்டாஃப்ஸ் எப்படி இருக்காங்கன்னா இன்னைக்கு நீங்க லீவ் போடுறீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன டாபிக் எடுக்கிறாங்களோ அது நாளைக்கோ இல்ல அந்த வீக்குள்ள நம்ம எழுதி காமிக்கணும். ஓகே ஓகே எழுதி காமிச்சா அடுத்து அட்டெண்டன்ஸ் போட்டுருவாங்க. ஓகே ஸோ ஓகே இங்க ஆப்சன்டீஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. Okay. அன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிடுற அந்த வீக்குள்ள நீ அதை படிச்சு அந்த அந்த பர்சன்டேஜ் மாதிரி ஏதாவது இருக்காமா? லைக் வந்து எக்ஸாம்ஸ் இல்ல, வந்து பாத்தீங்கன்னா அதுதான் சார் அட்டெண்டன்ஸ் வந்து சொல்றேன். இத்தனை பர்சன்டேஜ் தான் வந்து நம்ம ஊர்ல அந்த பர்சன்டேஜ் இருக்கும், காசு கொடுத்தும் இருக்கணும். இங்க அப்படி கிடையாது. இங்க எப்படின்னா இன்னைக்கு நீ லீவ் போட்ட அப்படின்னா நீ இந்த அந்த கிளாஸஸ் வீக்குள்ள வந்து அந்த பாத்தீங்கன்னா கிளாஸ் எப்படியாவது நீ அதை படிச்சு ரீஷெட்யூல் பண்ணி தான் ஆகணுமே தவிர ரீஷெட்யூல் பண்ணி எழுதி காமிச்சே அப்போ ஆகணும். ஒரு கிளாஸஸ் கூட மிஸ் ஆகாது. ஆகவே ஆகாது சார். ஓகே ஓகே அப்புறம் நீ அப்படி ஒரு கிளாஸ் நீ மிஸ் பண்ணா கூட ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியாது. எழுத முடியாது. ஓகே ஈவன் நம்ம சில ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டா வந்து அட்மிஷன் போடுவாங்கல்ல, எங்களுக்கு எடுத்த கிளாஸ்லாம் திருப்பி அவங்களுக்கு இந்த மாதிரி ரீவர்க் வைப்பாங்க. எல்லாம் ரீவர்க்குன்னு சொல்லுவாங்க இதை. ஓகே அது ஓகே எல்லாத்தையுமே திருப்பி எழுதி வைப்பாங்க. எழுதி படிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியும். இல்லைன்னா எழுத முடியாது. இப்போ இன்னொரு விஷயம், நீங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா மெடிசன்னாவே நம்ம ஊர்லயும் சரி வெளிநாட்டுலயும் சரி கேர்ள்ஸ் தான் நிறைய பேர் படிக்கிறாங்க மெடிசன். ஓகேங்களா? ஆனா இங்க பாய்ஸ் தான் ஸ்ட்ரென்த் அதிகம். பாய்ஸ் தான் ஸ்ட்ரென்த் அதிகம். பட் இங்க கேர்ள்ஸ்க்கு வந்து சேஃப்டி எல்லாம் எப்படிமா கண்ட்ரி? நிஜமா நம்ம ஊர் கம்பேரிட்டிவ்லி இல்ல நார்மலாவே கம்பேரிட்டிவ்லி இங்க சேஃப் ரொம்பவே அதிகம். எங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா 10 o'clock வரைக்கும் எங்களுக்கு ஹாஸ்டல் ஓப்பனிங் இருக்கு. 10 o'clock வரைக்கும் நாங்க வெளியே இருக்கலாம். 10 o'clock ஓ நைட் 10 o'clock. யா அந்த அளவுக்கு சேஃப்டின்னு சொல்றேன். ஓகே யாரும் 10 o'clock வரைக்கும் வெளியே இருக்கிறது கிடையாது. ஓகே ஏன்னா அவங்க 9-9:30 அந்த மாதிரி உள்ள வந்துடுவாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா 10 o'clock வரைக்கும் விடுறாங்கன்னா சேஃப்டி எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோ. அதாவது சின்ன இடம் போது நம்ம எங்க போனாலும் வந்துடலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா சீனியர்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் எங்களுக்கு. ஓகே ஓகே நாங்க ஜர்க்கின் வாங்குறதுல இருந்து மார்க்கெட் போறதுல இருந்து எல்லாமே அவங்க கூட்டிட்டு போனாங்க. இங்க வந்து நம்ம சில இங்க ஊர் ப்ரொசீஜர் இருக்குல்ல சார், பின் ஃபில் பண்ணணும், சிம் கார்டு வாங்கணும், IMI பண்ணணும், இது எல்லாத்துக்குமே சீனியர் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே ஸோ அந்த விஷயத்துல ரொம்பவே நாங்க பிளேஸ்டு சொல்லலாம். சரி, ஃபேமிலியை மிஸ் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்பப்ப இருக்கும் சார். அது என்ன பண்றது, படிக்கணும்னு வந்துட்டோம். ஓகே அதனால சரி, வருஷத்துக்கு எத்தனை தடவை வீட்டுக்கு போலாம் இங்க இருந்து? நமக்கு 2 entry விசா தான் போட்டிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு 2 என்ட்ரி இருக்கும். ஓகே அந்த மாதிரி தான். வின்டர் லீவ்னு உங்களுக்கு விடுவாங்க. இப்போ சூன் டிசம்பர் லீவ் விடுறாங்க எங்களுக்கு. ஓகே 12 days விடுவாங்க. அப்புறம் நம்ம போய்க்கலாம். அதுக்கப்புறம் 2 வருஷம் 1 வருஷம் ஐ மீன் 2 செமஸ்டர் கழிச்சு நம்ம போற மாதிரி இருக்கும். அது எத்தனை நாள் லீவ் இருக்கும்? அது ஒரு 1 month கிட்ட இருக்கும் சார். 1 month 1.5 month இருக்கும். மேக்ஸிமம் அந்த 1 month லீவ் வருவாங்க. ஆனா ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 times வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே ஓகே நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும், நம்மளால போக முடியும். அந்த லீவ்ஸ்லாம் முதல்ல தெரிஞ்சதுன்னா நம்ம டிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லியரா புக் பண்ணலாம். இல்லைங்களா? கொஞ்சம் கம்மியா வரும், ஏர்லியரா புக் பண்ணலாம். அவங்க சொல்லிடுவாங்க. நம்ம ஐ மீன் இந்த 2 செமஸ்டர்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 monthக்கு முன்னாடியே டிக்கெட் போடுற அளவுக்கு வந்து முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த பிரச்சனை இருக்காது. இங்க எல்லா சீனியர்ஸும் முன்னாடி போட்டோம் அப்படின்னா நமக்கு பீக் டைம்ல போட்டா அதிகமா காஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே போட்டுருவாங்க சார். அந்த ப்ராப்ளம் இருக்காது. நான் நம்ம ஊர் காலேஜ் எல்லாம் பார்த்த வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வரைக்குமே இங்க நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த காலேஜ் சீரியஸாவே. ஸோ அவ்வளோ நல்லா இருக்கு. பட் சிம்பிள் திங், நம்ம சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் தான் படிக்கணும் அப்படின்றது எந்த இடத்துலயுமே வந்து நம்ம NMC கைட்லைன்ஸ்ல இல்ல. பட் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சா அது வந்து சேஃப்டியா இருக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெருமை நினைச்சிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் இல்லைங்களா? சேம். பட் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஃபீஸ் கம்மியாகும், பிரைவேட் காலேஜஸ்ல ஃபீஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இங்க எப்படிங்க அது? இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா தான். எங்களுக்கு ஃபீஸ் அதிகம்னு சொல்ற அளவுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா இங்க கம்மின்னா நான் ஃபீல் பண்றேன். இங்க ஸ்காலர்ஷிப் இங்க இருக்கு. வருஷம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். ஸ்காலர்ஷிப்னா எப்படி அதை ப்ரொவைட் பண்றாங்க? அது எப்படின்னு பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் டோட்டல் ஸ்காலர்ஷிப்பும் இருக்கு. 100% ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இருக்கும். ஒன்னா காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எல்லாமே போயிடும் ஃப்ரீ.
சரி, அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்றாங்க அந்த ஸ்காலர்ஷிப்? எக்ஸாம் வைப்பாங்க சார், ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வைப்பாங்க. எஃப்எம்ஜி ஃபார்மேட்ல வைப்பாங்க உங்களுக்கு எக்ஸாம். ஓகே. இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் அது நீங்க அந்த எக்ஸாம் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் எழுதுனீங்களா இல்ல இந்தியால எழுதுனீங்களா? இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எழுதுவோம். ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து வச்சது வந்து ஆன்லைன்ல தான் வச்சாங்க. பட் அதை நான் அட்டன் பண்ணல, எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இயர் செமஸ்டர் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. ஓகே. ஸோ அந்த எக்ஸாம் நான் எவ்வளவு பெர்சன்டேஜ் நான் எடுக்கிறனோ அதை வச்சு எனக்கு ஸ்காலர்ஷிப் வரும். சீனியர்ஸ் நிறைய பேர் ஸ்காலர்ஷிப்ல இருக்காங்க. நீங்க வாங்கிருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் எக்ஸாம் வைக்கல சார், இனிமேல் தான் இனிமே எக்ஸாம். ஃபர்ஸ்ட் வச்சாங்கன்னா எழுதுனா அதுல பாஸ் பண்ணா கண்டிப்பா. எவ்வளவு மார்க் வாங்கணும் அதுல? எனக்கு ஜஸ்ட் பாஸ் பண்ணாவே ஸ்காலர்ஷிப் உண்டுங்களா? நோ இல்ல வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா மெரிட்ல வரணுமா? பெர்சன்டேஜ் இருக்கு சார். பர்சன்டேஜ் இருக்கு. அந்த பர்சன்டேஜ் கிராஸ் பண்ணா உண்டு. உண்டு. ஓகே. அதாவது போன வருஷம் பாத்தீங்கன்னா எங்க சீனியர்ஸ் வந்துட்டு 100% ஸ்காலர்ஷிப் 4 பேர் இருக்காங்க. ஓ சூப்பர். 100% அதாவது எது ஃபர்ஸ்ட் இயர் டு ஃபைனல் இயர் வரைக்கும் எதுவுமே பே பண்ண தேவையில்ல. இல்ல 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 வருஷம் வைப்பாங்க. அதாவது வருஷம் பாஸ் பண்ணா தான் வந்து இப்போ சப்போஸ் செகண்ட் இயர்ல பாஸ் பண்ணல, தேர்ட் இயர்ல பாஸ் பண்ணனா அந்த வருஷம் ஃபீஸ் கட்டியா? ஆமா ஆமா. அப்ப வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸ் வந்து கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒரு டைம் கிடைக்கலனாலும் செகண்ட் இயர்ல அடுத்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி எப்படியாவது எடுத்துடலாம். அதுக்காக தான் சூப்பர் சூப்பர். நம்ம ஊர்ல ஒரு வருஷத்துக்கு அந்த டோட்டல் இயருக்கு சேர்த்து வைப்பாங்க. இங்க அப்படி கிடையாது, வருஷம். என்னால இப்ப எடுக்க முடியல, இந்த வருஷம் எனக்கு கஷ்டமா இருக்கு, ஒழுங்கா படிக்கல, உடம்பு சரியில்லைனா கூட நெக்ஸ்ட் இயர் எனக்கு ஸ்காலர்ஷிப் வாய்ப்பு இருக்கு. சூப்பர் சூப்பர். அந்த விஷயம் இருக்கான இங்க பெட்டர். அது ஒண்ணு. ஃபீஸ்லயும் ஹெல்ப் பண்றாங்க. ஐ மீன் எப்படி சொல்ற, டீனும் ரொம்ப க்ளோஸ். நாங்க எதுனாலும் அவர்கிட்ட டைரக்டா கான்டாக்ட் பண்ற அளவுக்கு தான் இங்க இருக்கு. அந்த நம்ம ஊர் அந்த போய் இவங்ககிட்ட பேசணும்னா கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கனால இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்க்கு இன்னும் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் ரொம்பவே வரவே இருக்கிறாங்க. ஸோ நல்லா பேசுறாங்க நம்ம கிட்ட. இந்தியன்ஸ் தான் அவங்க வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி நீட்டா ரெஸ்பெக்ட்ஃபுல் வேல பாக்குறாங்க. ஸோ அந்த இதுல எங்களுக்கு இந்த ஊர் ஓகே, சூப்பர். இப்ப கிளாसेसலாம் வந்து பாத்தீங்கன்னா லெக்சர் வந்து எப்படி கொடுக்குறாங்க? லைக் போர்ட்லயா இல்ல வந்து இல்ல பிரசன்டேஷன் தான் வைப்பாங்க. சோ இந்த மாதிரி ஸ்கிரீன்ஸ் இருக்கும். ஸ்கிரீன்ஸ்ல தான். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நம்ம இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி? இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா அப்படின்னா இங்க நிறைய நான் எல்லாருமே பயப்படுவாங்கல்ல, சீனியர்ஸ் எப்படி இருப்பாங்க, ஆக்சுவலி பயப்படுவாங்கன்றத விட பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜி வந்து வளர்ந்தாலும் நம்ம ஊர்ல இருந்து வரும்போது ஒரு துணை தேடுவாங்க. ஐ மீன் தமிழ் பேசக்கூடிய இல்ல அத பக்கத்து நம்ம ஊர் டிஸ்ட்ரிக்ட்லயே யாராவது இருக்காங்களா, இல்ல அடுத்தது பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து யாராவது இருக்காங்களா ஒரு இதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா வந்து தேடுவாங்க. அந்த மாதிரி உங்க அப்பா அம்மா ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா? கண்டிப்பா அவங்க எல்லாருமே பயந்தாங்க சார். இந்த மாதிரி எல்லாருமே பயந்தாங்க. இந்த மாதிரி தமிழ் பீப்புள்ஸ் இருப்பாங்களா, ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கிடைக்குமா, இல்ல வேற ஊருக்கு போறோம்னா எல்லா பேரண்ட்ஸுமே பயப்படுவாங்க. சேஃப்டியா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். எங்க கூட எங்க ரூம்ல இருக்கவங்க எல்லாருமே தமிழ் தான். ஸோ நான் ஹெல்ப் பண்ற விதம்னு பாத்தீங்கன்னா லைக் நம்ம ஊர்ல நம்ம எப்படி இருப்போம் ஹாஸ்டல்ல இருந்தா அதேதான். எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே க்ளோஸா தான் இருக்காங்க. ஸோ அந்த பயப்பாடெல்லாம் கொண்டு டக்குன்னு இப்போ ரீசெண்டா 1 வீக் முன்னாடி வந்தவங்க கூட எனக்கு நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் சீனியர்ஸ் நான் சொல்லவே வேணாம். சீனியர்ஸே இருக்கும்போது எதுவும் பயப்படணுங்கிற அவசியம் இருக்காது. ஓகே ஓகே. ஸோ அதுதான். தேங்க்ஸ்மா.